ஹாய் நட்புகளே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம பானிபூரி சாப்பிட போறோம். அம்மா இது பூரி, இது வந்து தனி பானிபூரிக்கு பானி, இது இனிப்பு சட்னி, இது வந்து பட்டாணி பச்சை பட்டாணி வரும், மஞ்சள் பட்டாணி வருங்களா, வெள்ளை பட்டாணி. இது வெள்ளை பட்டாணியோட இது அதை வந்து குடுக்குடுன்னு நல்லா அவிச்சு வச்சிருக்காங்க. இது வாங்க சாப்பிடலாம். மும்பை பானிபூரி. சரியா? யாரெல்லாம் சாப்பிடலாம் வாங்க, எப்படி சாப்பிட்றோம், எப்படி என்ன பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. சாப்பிடலாம் வாங்க. என் பொண்டாட்டி எப்படி சாப்பிட பாருங்க. இதெல்லாம் புரியா? சின்னது அதான் பெருசு. இங்க எல்லாரும் பானிபூரி. ஐயோ இருக்கட்டும். இங்க எல்லாம் பானிபூரி சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை லாஸ்ட்ல வாங்கி மடக்கம் குடிச்சிருவாங்க. அந்த வாட்டி தருவாங்க, அந்த வாட்டியில வச்சு குடிப்பாங்க எல்லாரும். போனதும் நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு தண்ணிலாம். இந்த இருக்கு கம்மியா தந்திருக்கான். எல்லாமே கம்மியா தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பூரி கூட தான். இப்ப 20 ரூபாய்க்கு 10 பூரி தான் தரான். அதையா எக்ஸ்ட்ரா பூரி. இது இனிப்பு சட்னி, இது அந்த பட்டாணி. இதுல மொத்தம் 24 பூரி இருக்குன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு 12 பூரி, எனக்கு 12 பூரி. ஆனா என் பொண்டாட்டி எப்படியும் ஒரு 12 இல்ல 15 பூரி கூட சாப்பிடுவா. அவருக்கு வந்து 10 பூரி, எனக்கு மிச்சம். ஆமா, அவளுக்கு பாக்கி இல்லை. இப்ப பாத்துக்காங்க பாட்டை. இதான் அந்த பானிபூரிக்குள்ள வலிடு. அங்க காட்டு உனக்கா தரேன் நான். அந்த காட்டுக்கிட்ட மக்கள் இங்க பாருங்க. இதுதான் அந்த பட்டாணி வருது. அடுத்து இது வந்து தண்ணி. இது வந்து இனிப்பு சட்னி. இந்த சட்னி நல்லா தமிழம் வச்சு அரைப்பாங்களா? தமிழம் வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க. சரி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிடணும் நான் வைக்கணும். இந்த பாருங்க மக்கள் எப்படி வைக்கணும் வச்சுட்டோமா? முதல்ல அந்த பட்டாணி வச்சு, அப்புறம் இனிப்பு சட்னி ஊத்தணும் இப்படி. அடுத்து அதுல முக்கிய வேண்டியதுதானே? முக்குங்க முக்கியமா காணுமா? நிறைய வந்துடும். வாவ், இங்க பாருங்க. எப்படி இருக்கு? நான் வைக்கிட்டா? முதல் புரியல, தண்ணி நிறைய இருந்துச்சு. வரப்பு அது ரொம்ப இது ரொம்ப கம்மியோண்டி ஊற்றின மாதிரி இருந்துச்சு. இல்லை சாப்பிட அங்கே பார்த்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். தண்ணி ரொம்ப உரப்பா இருக்கு இன்னைக்கு. மும்பை பானிபூரி ஸ்பெஷல். வெங்காயம் போடலாம். ஏன் கேட்கலையே நீங்க? மறந்துட்டேன். அதில் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தால் எல்லாம் நிறைய போட்டு சாப்பிட்டுக்கலாம். அங்கன்னா அவன் வச்சு தரதான் சாப்பிடணும். இப்போ ஒரு வாயில் ஒரு பானி. ஆனால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட குறையா அப்படி சாப்பிடணும். கவுண்ட் பண்ணுங்க. நான் எத்தனை சாப்பிடுவேன், அவங்க எத்தனை சாப்பிடுவாங்க கவுண்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லணும். உடைக்க முடியலன்னா உங்களுக்கு உரப்பா இருக்கும். போட்டியில் எழுந்து யாருக்கு கூட சாப்பிட்றாங்க அம்மா. உடம்புல வரும். 2 ஸ்பூன் வச்சுக்கிறோம். 2 போட்டு சாப்பிடணும். ஆனால் இன்னைக்கு தண்ணி ரொம்ப உரப்பா இருக்கு மாதிரி. தண்ணி செம இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து அன்னைக்கு மேட்ச் ஆகல அவ்வளோவா, இன்னைக்கு நல்லா மேட்ச் ஆகுது. மும்பைக்கு வந்தால் ஸ்பெஷல் பானிபூரி தான். தமிழ்
தமிழ்நாட்டிலேயும் பானிபூரி இருக்குது, பயங்கரமாக போய் வச்சுருக்காங்க அப்போ நிறைய பேர். அங்கேயும் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு. அதான் மும்பை ஸ்பெஷல், மும்பை ஸ்பெஷல். நானும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பானிபூரி ஆரம்பம் போடலான்னு இருக்கேன். தர முடியாது, வச்சு தரலாம்லாண்ணே. நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க, நான் தான் கம்மியாக சாப்பிட்டேன். சாப்பிடு. வச்சு கொடுத்தா என் பொட்டாட்டி நல்லா சாப்பிடுவேன். வச்சு கொடுக்க பாருங்க, இந்த ஒன்று சாப்பிட்டு அவளுக்கு வச்சு கொடுப்பேன். சாப்பிடுது அப்பாடி சாப்பிடுவான், லவுக்கு லவுக்குன்னு சாப்பிட்டே இருப்பாள். பானிபூரிலாம் சாப்பிட போனால் என் பொண்டாட்டிக்கு 2 பிளேட் வாங்கி கொடுத்தா தான் திருப்தியாக சாப்பிடுவான். ஒரு பிளேட் எடுத்து நல்லா அப்படின்னு சொல்லுவான். அவர் சொல்லிட்டு தின்ட்டாரு பார்த்தீங்களா. இருடி நமக்கு குவாடினா நல்லா இருக்காது. சாப்பிட்டு அங்கே தள்ளி அந்த முக்குறது அந்த சைடு கொண்டு அந்த சரி அவளுக்கு வச்சு விடுங்க. சாப்பிடட்டு இனிப்பு சட்டி கம்மியாக தான் கொடுங்க. கொஞ்சம் தான் இருக்கு, வேறு பூரி வச்சா வேண்டாம். இப்படி நீங்களாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கலாம் மக்களே, சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கீங்களா எப்படின்னு. நான் 2 பிளேட் வாங்கினேன். ஒரு பிளேட்டு 30 ரூபா, 2 பிளேட் 60 ரூபா, ஒரு 10 பூரி எக்ஸ்ட்ரா வாங்கினேன் 20 ரூபாய்க்கு. ஏன்னா நிறையா தருவாங்க கொஞ்சம், அதனால் பூரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தோம்னா வீட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல. அது நம்ம பூரி ஒரு பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடணும் என்ன, நம்ம வயலில் தான் வச்சுக்கணும் வீட்டில். ஏன்னா 10 பூரி 20 ரூபா, நம்ம ஒரு பாக்கெட்டு நாங்கள் ரொம்ப விலை கம்மியாக. நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன். நீ தான் சொன்ன ஏதாவது திங்கு வேண்டாங்க உடப்பா வேண்டாங்க என்ன. சரி எது கிடைக்காது வாங்கிட்டு வருவோம். என்னன்னா 2 இதுக்கும் போட்டி, தனித்தனி இதில் வச்சு சாப்பிடும் போட்டி. 6 பூரியில் போட்டி, யார் முதல்ல சாப்பிட்றாங்க என்ன. காலி பண்ணிடாத தண்ணி. பார்த்தீங்களா மக்களே, ஐயோ நான் எவ்வளோக்குள்ள வச்சு கொடுத்துருக்கேன் அவளுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. உடஞ்சிட்டா அதுக்கு நான் சாப்பிடுவேன். பார்த்தீங்களா என்ன ஒரு வில்லத்தனம். இந்த பூரி சின்ன புரியாது, அதான் உடஞ்சி. மிட்டாய் சட்னி முடிய போகுது. 3 பூரி தானே இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. வச்சு கொடுத்தா எப்படி லோக்கல் ஒன்று சாப்பிடலாம், வச்சு கொடுத்தா வாடகை சாப்பிடுவா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பானிபூரி தான் வர மாட்டாங்க. அவன் கடைக்கு போனால் நான் பாட்டு வச்சுக்கிட்டு இருப்போம், அவன் பாட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். பைசா வாங்கினோம்னா ஆனால் வச்சுக்கிட்டே இருப்பான், வச்சு தந்துக்கிட்டே இருப்பான். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பையகாரமா என் கூட வேலை பார்த்தோம் முதல்ல, அதனால அவன் கடைக்கு போனால் நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம், வச்சு தந்துக்கிட்டே இருப்பான். போதும்னு சொல்கிற வரைக்கும் வச்சு தருவான். ஆனால் வெஸ்ட்டுக்கு போகணும், நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட்டில் இருக்கோம், டோம்பிலி ஈஸ்ட்டு, அவன் வெஸ்ட்டுக்கு போகணும். தெரியல மகளே, பானிபூரி தெரியுங்களா? ஊற்றும் ஊற்றுவாங்க, கீழே வடிஞ்சிடக்கூடாது. வடிது வடிது நீ அவனோட இது அதுலையா நீச்சல் கீழே எல்லாம் அதோட சிந்திருக்கேன். எங்கே பார்த்து சாப்பிடணும்னா சிந்துது மக்கள் போதும் கைக்கணும்.
அது போதாது உனக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா. சரி மக்களே, எப்படி பானிபூரி சாப்பிட்டீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து பாருங்க கமெண்ட் பண்ணுங்க.